ஸோ ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மெட்ராஸ் பாய்ஸ். இன்னைக்கு வந்து uh, மகாநவமி. இன்னைக்கு வந்து மகாநவமி. ஸோ நாளைக்கு வந்து விஜயதசமி. ஸோ இன்னைக்கு வந்து புக்கெல்லாம் பூஜை வச்சிட்டோம். ஸோ ஏதாச்சும் பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வீட்டில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி நம்ம வந்து பஞ்சாமிர்தம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் தோணுச்சு. ஸோ நிறைய பழம் இருக்குது. பிளாக்னாலே நம்ம பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் பஞ்சாமிர்தம் கன்வெர்ட் பண்ணிடலாம், ஸோ சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இன்னொரு ரெசிபியெல்லாம் பார்த்தேன். ஒரு ரெசிபி வந்து வாவ் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதையே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஜென்ரலாக குக்கிங் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்ச விஷயம். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு குக்கிங் சொல்லி கொடுத்தாங்க. நான் இனிஷியலில் பெருசால இன்ட்ரெஸ்ட் காட்டல. அப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அம்மாவுக்கு உடம்பு இல்லை, அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி நான் தான் குக் பண்ணுவேன். அது எங்கே ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, நான் ஒரு 5 இயர்ஸ் ஸ்கவுட்டில் இருந்தேன். ஸோ அப்போ நான் தான் மோஸ்ட்லி குக்கிங் பண்ணுவேன். குக்கிங் ஃபுல்லாக நான் தான். சொதப்பெல்லாம் பயமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் பெரிய எப்போ பெரிய லெவலில் எப்போ ஹெல்ப் பண்ணுச்சுன்னா கோவிட்ல. ஸோ கோவிட்ல நான் சென்னையில் தனியாக தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா நம்ம வெளிலையும் சாப்பிட முடியாது. ஒரு ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக தைரியம் இல்லை வச்சுங்களேன். வெளில சாப்பிடவும் முடியாது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் உங்களுக்கு தெரியும்ல. அதனால அந்த டைமில் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போது நிறைய சொதப்பெல்லாம் வந்துச்சு, வேறு விஷயம். பட் ஹெல்ப் மீ அ லாட். நம்ம வீட்டுக்குள்ளே, ஸோ மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். ஸோ காலையிலேருந்து டீ போடுறதுலேருந்து டின்னர் வரைக்கும் எல்லாமே நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து ஐ ஜெனரலி லவ் குக்கிங். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாலியான விஷயம். நம்ம செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்ற வந்து வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி வரும். ஸோ தட்ஸ் அ ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த குக்கிங் ஒரு ட்ரிகர் பாயிண்ட். அதுதான் நம்ம இதை பண்ணும்போது நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ சாப்பிட்றவங்க நல்லா இருக்கு சொன்னால் ஒரு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சரி நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் ஒன் ரீசன். ரொம்ப போர் அடிக்கிறேன்னு வச்சுக்காதீங்க, டக்குன்னு முடிச்சிடுற. இது உங்களுக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சாமிர்தம்னால அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக டைம் ஆகும், கோச்சிக்காதீங்க. will be over soon. ஸோ இந்த குக்கிங் கற்றுட்டா என்ன விஷயம்னா, நம்ம எதுவுமே இல்லைன்னா கூட இருக்கிறத வச்சு ஏதாச்சும் பண்ண முடியும். அதுதான் இந்த குக்கிங் தெரிஞ்சா இருக்கிற பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். லைக் நீங்கள் மற்ற சேனலில் பார்க்குற மாதிரி ரொம்ப பயங்கரமான எடிட்டிங், பயங்கரமான பேக்ரவுண்ட் அப்படிலாம் இருக்காது. நம்ம சேனலில் வந்து எல்லாமே ரொம்ப ராவாக நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு எடிட்டிங் வராது. அதுதான் மெயின் ரீசன். ஒரு நிமிஷம். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு எடிட்டிங் பெருசாக வராது. பண்ணுவேன், பட் ரொம்ப எஃபெக்ட்ஸ் போடுறது அப்படிலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் வீக். ஐ எம் இன் த லேர்னிங் ஸ்டேஜ். ஸோ பேசிக்கலி ஐம் ரைட்டர், டிரெக்டர் அப்படின்னு சொல்லலாம், ஆக்டர் ஆல்சோ. பட் நம்மளுக்கு இந்த கேமரா ஆங்கிள் வைக்கலாம், இப்படி ஆங்கிள் வை அப்படின்னு சொல்லலாம். பட் அதை நீயே வச்சு காட்டுற அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் நானே ஏன் பண்ணுறேன்னா, லைக் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறனால. ஸோ ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் நம்ம டிஆர்ஆர் பண்ணுவார்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம தான். ஏன்னா நம்மளை வச்சு டைரக்ட் பண்ணவோ எதுவோ யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான உள்ள. மற்றபடி நான் பெரிய பிஸ்து அப்படிங்கிறது இல்லை. ஸோ கட்டிங் முடிஞ்சு. ஸோ இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரம் அப்படின்னா, நமக்கு ஸோ பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் போடுவாங்க. பட்
என்கிட்ட இப்போது பனானா மட்டும்தான் இருக்குது. ஸோ பஞ்சாமிரதம் இல்லை, வேணால் ஒரு பனானா ரெசிபி சொல்லிக்கலாம். ஸோ முதல்ல நான் வந்து தேன் விடுறேன். தேன் வந்து பேசிக்காக விட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இவ்வளோ பழம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பழத்தை ஒவ்வொன்றா நம்ம போடுறோம். ஸோ ஒரு லேயர் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தேன் விடலாம். ஸோ பழத்தை ஃபுல்லாக போட்டோம். அதுக்கப்புறம் சுகர் வந்து கம்மியாக தான் போடுறோம். ஏன்னா ஜாகரி தான் மெயின் கம்போனன்ட். சுகர் சும்மா அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீலுக்காக மட்டும் தான் சுகர் போடுறோம். நாட்டு வெல்லம் கிடைக்கல, கிடைச்ச வெள்ளத்தை யூஸ் பண்ணுறோம். வச்சுட்டு கத்தியால் வெள்ளத்தை நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம். ஸோ நான் நிறைய விளாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விளாக் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் மன்னிக்கவும். ஸோ வெள்ளத்தை வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. எவ்வளோ நிறைய வெல்லம் போடுறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும். கடைசியில் கையில் வரலன்னா இதெல்லாம் யூஸ் பண்ண பார்த்து யூஸ் பண்ணுங்க, ஏன்னா எட்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ மறுபடியும் தேன் விடுறோம். தைரியமாக விடுங்க, கண்டிப்பாக திகட்டாது. ஏன்னா அது வந்து பழம் வந்து இந்த தேனும் அந்த சர்க்கரை எல்லாம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ கையால் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பட் எவ்வளோ பேர் கையால் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு தெரியாதனால நம்ம விநியோகம்லாம் பண்ணுவோம்ல. ஸோ அதனால் பிளேட் யூஸ் பண்ணுங்க. புரியுதா ஏன் இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்தேன்? இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்தோம்னா நம்மளுக்கு செய்ய ஈஸியாக இருக்கும். சின்னதுன்னா இந்த பழம் இன்னொரு ஒன்று சேர்ந்து அது கொஞ்சம் இந்த குழஞ்சி போதும்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஆகும். ஸோ இந்தளவுக்கு நிறைய பெரிய பாத்திரமாக இருந்தால் பண்ணலாம். இதை பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பேரலாம் நம்ம டயட்டும் ஃபாலோ பண்ணி விண்ட்ரா சீரீஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால் மனசு இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு கஷ்டம். மேபி பிரசாதங்கிறனால லைட்டாக டேஸ்ட் பார்ப்போம், அவ்வளோதான். மற்றபடி இது முன்னாடியெல்லாம் இருந்துச்சுன்னா இது மொத்தம் நான் ஒருத்தனாவே சாப்பிடுவேன். பட் முன்னாடிலாம் போனால் நிறைய போடுவோம். இல்லை பழம் போடுவோம், அதுக்கப்புறம் கிரேப்ஸ், ஆரஞ்சு போடுவோம், டேட்ஸ் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே போடுவோம், ஆப்பிள் போடுவோம். இப்போது இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறனால பனானா மட்டும் வச்சே போடுவோம். ஸோ நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை வந்து முதல்ல நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். சாமிக்கு இது படப்பாக வச்சா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு இதை நம்ம சாமிக்கு கொடுக்கலாம். சாமி பிரசாதம் ஆனால் நோ சொல்லக்கூடாது, அதனால் கொஞ்சமாக பிரசாதம்லாம் நம்ம சூப்பர். சாமியே சரணமையப்பா.